நண்பர்களே, இப்போதான் ராமாயண படத்தோட ட்ரெய்லர் பார்த்து முடிச்சேன். ஒரு வரியில சொல்லணும்னா ட்ரெய்லர் செம்மையா இருக்குது. ஆனா, அதே சமயம் சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாம்னு தோணுச்சு. அதனால நல்ல விஷயங்கள் இருக்கு, சில குறைகள் இருக்கு. 2யுமே பேசலாம். ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறது ஒரு ராவணனோட காட்சியில் தான். குபேரன்ட்டருந்து லங்கைய கைப்பற்ற காட்சி காட்டுறாங்க. ஆரம்பத்தில ராவன் சாதாரண எதிரி இல்ல, மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்டவன். அந்த மாரி தான் உணர வைக்கிறாங்க. ஆனா, ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? சண்டை காட்சியில ராவணன் நேரடியா அடிச்சு நொறுக்குற மாரி காட்சிக்கு எதுவும் காட்டல. அதுக்கு பதிலா அவன ஒரு பயங்கரமான சக்தியா உணர வைக்கக்கூடிய ஷாட்ஸ் தான் அதிகமா இருக்கு. முக்கியமா அந்த பிணங்களின் நடுவே நிக்கக்கூடிய அந்த ஷாட் மட்டும் பார்த்தாலே அவனோட கொடூரம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிரும். அடுத்தது லங்கையோட டிசைன். நம்ம எல்லாருமே ஒரு கோல்டு கலர் லங்கை இருக்கிற மாரி தான் முழுக்க முழுக்க தங்கத்தால ஆன ஒரு நகரம்னு நெனைப்போம். ஆனா, இங்க அப்படி இல்ல. வெள்ளை நிற கட்டிடங்கள், அதுல தங்க அலங்காரம். இது வால்மீகி ராமாயணத்தில சொல்லப்பட்ட ஒரு விளக்கத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் ராவணனோட பட்டாபிஷேகம். அதற்கு எதிராக ராமர் தன்னோட ராஜ்யத்தை விட்டுக் குடுத்து வனவாசம் போற காட்சிகள். 2 பேருமே சக்தி வாய்ந்தவர்கள். ஆனா, ஒருவர் அதிகாரத்துக்காக எதையும் செய்வார். இன்னொருவர் தர்மத்துக்காக எல்லாத்தையும் விட்டுக் குடுப்பார். இந்த முரண்பாட்ட ட்ரெய்லர் அழகா காட்டுது. விஷ்ணு பகவான் அவதாரம் எடுக்கிற காட்சி முழுக்க முழுக்க சிஜிஐ. இந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் இயல்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. முக அசைவுகள் ரொம்ப அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. ராமரோட முதல் அறிமுக காட்சியும் ஓகே தான். ஆனா ரொம்ப வாவ் மூமெண்ட் அந்த மாரி எல்லாம் இல்ல. ராமரோட வீரத்த காட்ட இன்னும் சில மாஸ் ஷாட்ஸ் நல்ல ஒரு ஷாட்ஸ் வச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ராட்சசர்கள், மாரீசன், தடாகா, வனம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா சில சிஜிஐ ஷாட்ஸ் இன்னும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தெரியுது. அதே சமயம் முன்னாடி வந்த கிளிம்ஸை விட இப்போ நிறைய முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச இரவு நேர காட்சி ராமர் சீதா திருமணம், கைகேயி தசரதர் காட்சி, அயோத்தியை விட்டு ராமர் கிளம்புற சீன் எல்லாமே செம்ம அழகா இருக்குது. முக்கியமா அந்த எமோஷனல் ஃபீல் நல்லாவே வேலை செய்யுது. ராமர் வனவாசம் போற காட்சியில மக்கள் அழுறதும், தசரதர் பின்னாடி இருந்து கூப்பிடுறதும், ராமர் திரும்பி பார்க்கறதும், இந்த மாதிரி சீன்ஸ் படத்தோட உண்மையான பலமா இருக்கும் போல தெரியுது. அதுக்கப்புறம் சூர்பனகை சம்பவம், 14,000 ராட்சசர்கள் எதிராக ராமர் தனியா நிக்கும் காட்சி, பரசுராமர் வர்ற காட்சி எல்லாமே கூஸ்பம்ப்ஸ் கொடுக்குது. குறிப்பா அந்த 14,000 வீரர்கள் ராட்சசர்களோட போர், அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். எஸ் நடிச்ச ராவணன் பத்தி சொல்லணும்னா, ஒவ்வொரு ஷாட்லயும் ஸ்க்ரீனை ஆக்கிரமிச்சிடுறாரு. அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வேற லெவல். அதே நேரத்தில் ரன்பீர் கபூரா நடித்த ராமரா அமைதியும் கம்பீரம் கலந்த ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. மொத்தத்தில் பார்த்தா இந்த ட்ரெய்லர் நம்பிக்கையை கொடுக்குது. இன்னும் சில சிஜிஐ விஎஃப்எக்ஸ் வேலை பாக்கியிருக்கலாம். ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை இன்னும் பெட்டராக மாற்றுவாங்க நம்பலாம். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த படம் வெறும் விஷுவலாக மட்டும் இல்லாமல் ராமாயணத்தோட உணர்வுகளையும் சரியா கொண்டு வந்தா, இந்திய சினிமாவுக்கு ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும். உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? ராவணன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாரா? இல்ல ராமர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாரா? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.